வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி திரு வேங்கை பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய அரசியல் அஸ்திவாரம், அவர் யாரை சந்தித்துட்டு நான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தேன், பிரபாகரனை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்ற அவருடைய அந்த அரசியல் பேஸ்மெண்டே இன்னைக்கு ஆட்டம் கண்டிருக்குன்னு கூட சொல்லலாம். சீமான் பிரபாகரனை சந்திக்கும் பொழுது அப்போது கூட இருந்த நபர்கள் அங்க என்ன நடந்தது, நிஜமாவே அவர் சந்திச்சாரா இல்லையான்ற தொடர்பாக பல டிஸ்கஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்வினையாக நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பல போராளிகள் பேசுறதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. அவர்கள் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பேசுறதுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியில போய் சேர்ந்தது இந்த தமிழ் தேசிய உணர்வு, ஈழ ஆதரவு அப்படின்ற அடிப்படையில தான். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் போய் சந்திச்சது அப்படின்றதே ஒரு போலியாக மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத அது கூட இருந்த நபர்கள், அந்த போட்டோ எடிட் பண்ண சங்ககிரி ராஜ்குமார், அதற்கப்புறம் எல்லாளன் நடவடிக்கை திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்த சந்தோஷ் அவர்கள், அதற்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்துதான் அந்த கன்னை யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் அமர்தாஸ் அவர்கள், இப்படி பலரும் பேசுறத பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் அப்படின்றது என்னவாக இருந்தது? முதல்ல இப்படிப்பட்ட ஆளு பின்னாடி போய் இருந்திருக்கமேன்றது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எனக்கு 2020லயே ஒரு தலைவரை சந்திக்கலைன்றது தெரியும். இப்ப இவங்க மாத்தி மாத்தி சொல்றது ஃபுல்லாமே ஆளுக்கு ஒண்ணு சொல்றா பாருங்க. சில பேரு போனாங்க, 8 நிமிஷம் போனாங்க, 10 நிமிஷம் சந்திச்சாங்க, சந்திக்கல அப்படின்ற போது என்னையை பொறுத்தவரை 2020க்கு அங்கிட்டு நான் ஒரு போராளிகிட்ட பேசும்போது தலைவர் கூட பாதுகாப்புல இருந்தவர், அவர் பேர் கதிர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நிறைய இதுகள்ல ஒளிதான் பேசியிருக்காரு. நேரடி முகத்துல வந்ததில்லை அவரு. அவர் சொல்லும் போது தலைவர், ஏன்னா அவர் தலைவரை சந்திக்கிறாங்கன்னா அவங்களோட அனுமதி இல்லாம, என்ன தலைவர் நினைச்ச நேரத்துல போய் தளபதியிலே சந்திக்க முடியாது. தலைவர் எங்க இருப்பாருன்றது ஒரு 2-3 மணி நேரம் கொண்டு போய் இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பன்னா 2007ல இருந்தே அதோட நிலையை மாறிடுச்சு. இவர் போய் சந்திச்சது 2008ன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்றவங்க முதல்ல தலைவர் 2007க்கு அங்கிட்டே எல்லா நாடுகளும் சேர்ந்து, ஏன்னா அந்த அமெரிக்கா ரேட்டே அந்த தாக்குதல்ல அதுக்கு அங்கிட்டு விடுதலை புலிகளை ஒழிக்கணும், விடுதலை புலிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சர்வதேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதை காரணமா காட்டி இதை ஒழிச்சிடணும் சொல்லி சிங்கள அரசு இதுக்குள்ள முயற்சிகள் எடுத்துச்சு. இது தலைவருக்கு இது தெரிய வருது. அப்படின்ற போதே 2007ல இருந்தே தலைவர் நிலையான ஒரு இடத்துல இருந்ததில்லை. இருக்கிற இடத்துக்கு தளபதிகளுக்கே தெரியாது. தலைவர் கடைசியா 2007லயே இந்த மயிலும் சொல்ற பத்தியில காரு ஜீப் இதுகள்லயே போறதில்லை. ஏன்னா அவங்க எந்த ஒரு இரும்பு ஜீப்ல போய்க்கிட்டு இருந்தா கூட திடீர்னு ரேடார்ல வெளியே பார்த்து உடனே குண்டு போட்டு அந்த ஜீப் ஒண்ணு மூலமா அந்த ஒரு குண்டு போட்டாங்கன்னா கேணி அளவு பள்ளமாயிருமா. அப்படின்ற போது தலைவர் பாதுகாப்பு கருதி தலைவரை யாருமே சந்திக்கல. இவர் போய் சொன்னதுக்குள்ள நாங்க சந்திச்சோம்ன்றத நாங்களா நம்பிட்டோம். இங்க இருக்கவங்க சொல்றாங்கல்ல, ஏன்னா அவங்க போய் இவங்களுக்கு எப்படி தெரியும், அண்ணன் இப்ப குளத்திருமணி ஐயா எல்லாம் சொல்றாரு, அண்ணன் வன்னியரசு எல்லாம் சொல்றாங்கன்னா இவர்கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த படக்குழுக்குள்ள போயிருந்தாங்கல்ல, நாங்க போனோம், எல்லாம் சந்திக்க முடியலன்னா அசிங்கமா இருக்குன்றக்காண்டி சந்திச்சோம்ன்ற. நீ சந்திச்சிருந்தாருன்னா உண்மையிலே புகைப்படம் வந்திருக்கும். ஏன்னா 2008 மாவீர திருநாள் வரவே அது ஒளிவச்சுன்னு ஒரு இதுல மாதம் இந்த மாதம் யாரை சந்திச்சிருக்காங்க, எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது எல்லாருமே அவங்க, ஏன்னா அதுக்கடுத்து ஆவணப்படுத்தணும்ன்றக்காண்டி எல்லாத்தையுமே அவங்களோட இணையதளத்துல ஏத்திடுவாங்க. அப்படின்ற போது 2008 மாவீர திருநாள் உரை வரையுமே ஏற்றப்பட்டிருக்கு. இந்த படம் வெளியே வந்தது கூட, இந்த படம் எடுத்தா பத்தியா அந்த படத்துல கூட யாரு தயாரிப்பாளரு என்ன, அதுல கூட அவர் சீமான் பேர் இல்லை. அப்படின்னு வரும்போது இவர் முழுக்க சந்திச்சிருந்தாருன்னா இவரை பத்தி எழுதியிருப்பாங்க. யார் யார் சந்திச்சது, இத்தனாம் தேதி சந்திச்சாங்க, இவர் சொல்றாங்கல்ல பிப்ரவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதி போனோம், அந்த 20 ஒரு 13 நாள் 16 நாள் சொல்றாங்க. இதையை பொறுத்தவரை அவருக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரியும்ல தலைவரை சந்திச்சாங்களான்றது நான் சொல்ல முடியாது. எவிடன்ஸோட அமரதாஸ் சந்தோஷ் எல்லாம் பேசுறாங்க, என்ன நடந்ததுன்றத சொல்றாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த தெர்மோகால் எல்லாம் காமிக்கிறாங்க. அதை எப்படி அவருக்கு ஈழத்துக்கே சீமானே போலேன்னு சொல்லல, அவர் போனது அந்த படப்பிடிப்புக்கு போனது. அதுல அவரே சொல்றாருல, புகைப்படம் துப்பாக்கியை பார்த்த உடனே அந்த ஆயுதத்தை பார்த்த உடனே என்னை வச்சு ஒரு புகைப்படம் எடுங்கன்னு சொல்லி அவராதான் தூக்கிட்டு, நீங்க கூட போனதுல கேட்டிய அவன் தம்பி இடுமான கார்த்தி கூட ஒரு 4-5 படத்தை வெளியிட்டு இருக்கான், அங்க ஒரு பயிற்சி எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது நான் அப்பயே சொல்லியிருந்தேன், பயிற்சி எடுத்துருக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அங்கட இருந்தவங்க, ஏன்னா இப்ப காவல்துறை தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே இருக்கும், எஸ்பி எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாரு, ஆனா காவல்துறை எல்லா இடத்துலயுமே இருக்கும். அந்த ஒரு இடத்துல போயிட்டு அவங்க அது உங்களுக்கு அந்த நாடு ஒரு சண்டை நடந்துருக்க இடத்துல அங்கே எல்லா இடத்துலயுமே விடுதலை புலிகள் இருப்பாங்க. அப்படின்னு போய் இவங்க படம் எடுக்கிற போது இவங்களுக்குமே பாதுகாப்பா இருப்பாங்க. அங்கே வாங்கின துப்பாக்கி எடுத்ததே ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு தவிர, ஏன்னா அவங்களே சொல்றாங்க ஒரு குண்டு கூட சும்மால ஒரு இடத்துல சுட முடியாது. ஏன்னா இவருக்கெல்லாம் இவருக்கு என்ன தெரியும், பட கதை எழுதுவாரு, ஒரு இப்ப சொல்ற மாதிரி இட்லி கதை ஆம கதைன்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பா நீங்க ஒரு குறிப்பு கொடுத்தா கூட அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவாரு.
அண்ணன் இன்னைக்கு திருமாவளவன் இதை கூட பார்த்தேன், ஏதோ ஒரு இதுல பார்த்தேன். அவரோட சொல்லியிருக்காரு, எனக்கு ஆமைக்கறி இட்லி கறி கதை சொல்ல தெரியாது, நான் ஒன்றும் இயக்குனர் இல்ல அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் தலைவர் சந்திச்சது உண்மை. அவங்களே சொல்லியிருப்பாங்க, அங்க அந்த இடத்துல போர் நடக்கல. அப்பெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் போது அண்ணன் திருமாவளவன் எல்லாம் போய் சந்திச்சாங்க. ஐயா வைகோ எல்லாம் அதுக்கு முன்னாடி போனாங்க, இருந்தாங்க, உண்டாது, எல்லாத்துலயுமே இருக்கும். சீமான் போயிருந்தாருன்னா இவ்வளவு நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறாருல, என் உயிர் தலைவர் பிரபாகரன் எனக்கு தலைவன் சொல்றாருல, அப்ப அப்ப எதுலயாவது ஒரு புகைப்படத்தை ஏதாவது சொல்லி பேசியிருப்பார்ல, இல்ல பொய் சொன்ன மேல வழக்கு தொடுத்திருப்பாங்கல்ல நேரம். இப்ப அவங்க எல்லாம் கட்சியில ஆள் இல்லாம இருக்காங்க, வழக்கறிஞர் இல்லாம இருக்காங்களா? ஏன்னா இப்ப என்ன செய்யறேன்னே தெரியல. ஆனா இவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இவங்களோட தொடர்பு இருந்தாங்கல்ல, இவ்வளவு நாள் நாங்க பார்த்தோம் கொண்டோம்னு. நீங்க வெளிநாட்டுகள்ல இருந்து எல்லாரும் ஈழத்தமிழர் பேசுறவங்களா போராளிகள் இல்ல. இப்போ சந்தோஷ் அமரதாஸ்லாம் பேசுறாங்க, அவங்க களத்துல இருந்திருக்காங்க, நேர்காணல் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் அம்பலப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ உடனடியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக, சீமானுக்கு ஆதரவாக பலரும் வந்து பேசுறத பார்க்க முடியுது. ஒருத்தர் பாலா மாஸ்டர்னு ஒருத்தர் தெரியாம இருந்துச்சு முட்டு கொடுத்தோம். அவங்க எல்லாம் எப்படி முட்டு கொடுத்தாரன்றது, அவங்க எல்லாம் உண்மையான போராளிகளான்றது எங்களுக்கே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தலைவரை நேசிக்கிறவர் வந்து தலைவன் ஒழுக்கத்தோட உள்ளவர். தலைவர் வந்து ஒழுக்கம் இல்லாதவர். அவர் தலைவரோட அண்ணன் கூட சொல்லியிருந்திருப்பாரு, இப்படியே சீமாடு குடியாராளு, பொம்பளை பொறுக்கி, நாங்க எந்த விஷயத்திலயும் ஒழுக்கம் இல்லாத ஆளு. இப்படியே அந்த ஆளுக்கு எப்படி தலைவர் சந்திப்பாரு? தலைவர் அவரை பார்த்தாரு கொண்டாருன்னு சொல்றாங்கன்னா இவங்க மேலேயே ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த 2007 நான் சொல்றேன் இல்ல, போர் பின்னடைவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கும் போதே நீங்க சில பேர் எல்லாம் போறவங்க வெளிநாடு தப்பிச்சு போறவங்க போயிட்டா. இப்ப இவங்க எல்லாம் அப்பயே போனவங்கள கூட இருப்பான். அவங்க வந்து அந்த போர்க்களத்துல இல்ல, அவங்க எல்லாம் விடுதலை புலிகளா இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இவங்க பேசுறத பார்த்தா அப்படியாதான் இருக்கும். ஏன்னா அந்த இதுல இருந்திருப்பாங்க. சில பேரு இதுக்கு மேல நீ தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப கருணால காட்டி கொடுத்துட்டு எப்படி போனாப்ல, கருணாவோட உலகத்துல கூப்பிட்டு பேசி நீங்க வந்து பிரபாகரனோட பெரிய ஆளு அப்படி இப்படி பேசினோட கருணா வந்து அங்க உள்ள சிங்களத்துக்கே கொண்டு ராணுவத்தை கொண்டு ஆயுதங்களை புடைச்சு இன்னைக்கு அவர் MP பதவி வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் இருக்கலையா? ஆனா இன்னைக்கு துரோகி கருணான்றது, என்னை கேட்டா கருணா கூட தலைவரை கொச்சப்படுத்தினது இல்ல இந்த அளவுக்கு. இட்லி கறி சாப்பிடுவார், ஆமக்கறி சாப்பிடுவான், இதை சாப்பிடுவோம். அங்க ஆமைன்றது தடை பண்ணது. அதை போய் தலைவர் இங்க வச்சு சாப்பிட்டு கொடுத்தாண்டு எவ்வளவு கொச்சப்படுத்துறாருன்னா, இவர் சீமான் தரங்கட்ட ஆள் தெரிஞ்சு இவருக்கு எப்படி அவர் ஆதரவு கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்றேனே, கதிரன்றவர் அவர் கூட இருந்தவர், அவருக்கெல்லாம் ஒருத்த காலில் அடிபட்டு நம்ம கோடாலியை வச்சு குழந்தாயிட்டு இருக்கும். கதிர் என்ன சொல்றாரு? அவர் சந்திக்கவே இல்லை எங்களை மீறி. அது சொல்ற தலைவர் அவ்வளவு சீக்கிரம் இவங்களா போய் சந்திக்க முடியாதுன்றாங்க. சந்தோஷ் வந்து அவரை பார்த்தாரு, அந்த போட்டோ என்கிட்டயே இருக்கு, அதை நான் ரிலீஸ் பண்றேன், இப்ப இருக்கிற போட்டோ வந்து எடிட் பண்ணதுன்றத சந்தோஷ் உறுதிப்படுத்துறாரு. நீங்க சொன்னீங்கன்னா அந்த படத்தை விடுங்க, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுல. உங்களோட படம் இருக்கிற படம் விட வேண்டியதானே? படம்னு இல்லவே இல்லை, நீங்க சந்திச்சாதானே படம் எடுப்பீங்க. என்னை கேட்டா அந்த படமே ஒரு போலியாதான் இருக்கும். வீடு எடுத்தாலுமே சந்திக்காத மனிதனை எப்படி நீங்க படம் எடுப்பீங்க? நான் சொல்றேன், தலைவர் பாதுகாப்புல கூட இருந்தவர். அவருக்கு வந்து மூஞ்சியெல்லாம் சிதைக்கப்பட்டு, ஏற்கனவே ஒரு தாக்குதல்ல மூஞ்சியெல்லாம் சிதைக்கப்பட்டு இங்க வந்து முன்னாடி வந்து 2005 என்னமோ நினைக்கிறேன், அப்பயே அந்த காலத்திலேயே வந்து அவங்களுக்கு மூஞ்சியெல்லாம் பிளாஸ்டிக் இது செஞ்சு அவர் திருப்பி களத்துல தலைவர் கூட இருந்தாங்க. அதுக்கு எங்கிட்ட குண்டடிப்பட்டு காலில் வந்து இவங்க பேசுறவங்க புள்ள அவங்க மூஞ்சியில பாத்தீங்களா? யாருக்காவது காயம் இருக்கா? தலைவர் அவர் சுட்டுக்கிட்ட அன்னைக்கு அதை நடந்து வரும்போது கீழே பேர் பிணக்குயிலா கடந்திருக்கு. அதுல சில பேர் உயிரோடயே இருந்திருக்காங்க. அவங்கள எங்கன பார்த்தாலும் துக்குறல். அப்ப தலைவர் நினைக்கிறாருன்னா இதுக்கு மேல நம்ம தேடப்படுற மாதிரி தலைவர் நினைச்சா தப்பிச்சிருந்திருக்கலாம். தப்பிக்க சொன்னா இருந்தாலும் நான் தலைவர் அவர் அங்க தப்பிச்சிருந்தாருன்னா இன்னும் இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க சிங்களம். ஏன்னா தலைவர் சிங்கள மக்களை கூட எதிரியா நினைக்கல, சிங்கள ராணுவத்தை மட்டும்தான். ராணுவம் மட்டும்தான் எதிரி. மத்த அந்த மக்கள் மதுரை கொண்டு போடுறது, பள்ளிக்கூடத்துல கொண்டு போடுறது தலைவர் அதை செஞ்சதே இல்லை. அப்படி எல்லா பக்கமும் ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து கத்தினா எப்படி இருக்கும்? அந்த குரலம் கேட்க முடியாது, காதை அடைக்கிற அளவுக்கு அப்படி இருக்குமா? இவர் சூசையனை குரல் பதிவுலாம் சொல்றாங்கல்ல, அப்படியெல்லாம் அந்த சட்டத்துல ஒரு நிமிஷத்துல குண்டு விழாத இடங்களே இருக்காதுன்றாங்க. அந்த டயத்துல உங்களுக்கு குண்டு விழா சத்தம் இல்லாம ஒரு இடத்துல எங்க போய் கேட்க முடியும்? அதே மாதிரி சேட்டலைட் மூலியமா போன்ல எல்லாம் அலைபேசி எல்லாம் பேச முடியாது. எல்லாமே முழுக்க போலி. இவங்க சொல்றாங்கல்ல சூசையனை பேசினது எல்லாமே திட்டமிட்டு. இது வந்து இவரை இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இவர் யார் ஆதரிக்கிறாரு? கட்சி ராஜா வந்து அறிஞர்ன்றாரு, ரங்கராஜ் பாண்டே அறிஞர்ன்றாரு. அப்புறம் இவரோட சந்தேகம் எங்க வருது? அப்ப காங்கிரஸ் இருக்கும் போதே முழுக்க பிஜேபி அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் கூட உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அடுத்தவங்க வரப்போறோம் தெரியும் போதே இவங்க ஆடிட்டர் குருமூர்த்தியே ஒரு ஷோ போய் தானே ஒரு ஆதித்தலை பத்தி நாம் தமிழர் கட்சி வாங்கி கொடுத்தோம்னு இப்ப எல்லாத்துலயும் வருது. நீ நேரடியா பேசி அங்கே போய் சொல்லு, யார் உனக்கு சொல்றாங்களோ அவங்க மேல வழக்கு போடு. ஏங்க எப்படி கொடுத்தா நான் எப்படி கட்சி வாங்கன்னு சொல்லு, வெளிப்படையா சொல்லு. நேரம் சந்திச்சு எப்படித்தான் போய் வாங்கணும்னு சொல்லு. அந்த களத்துல நின்றவங்களுக்கு சாவம்னு தெரியும்.
ஏன்னா எப்பயுமே கழுத்துல சைனடை போட்டு எல்லாரும் ஒரு சைனடு வச்சிருக்காங்கன்னா தலைவர் 2 சைனடு. ஏன் இதை வைகோ அவர்கள் போயிருக்கும் போது கூட சைனடை கொடுத்ததே வச்சுட்டா அப்புறம் கலட்டிக்கிட்டோம்னு சொல்லி கூட கேள்விப்பட்டு. ஏன்னா முழுக்க முழுக்க யாரும் எதிரிட்ட மாட்டிடக்கூடாதுன்றத தெளிவா இருப்பாங்க. இப்ப தலைவரோட அண்ணமையனை இவர் எப்படி பேசியிருக்காரு, அந்த வார்த்தையை சொல்றது கூட கூசு. அவர் என்ன கேட்டாரு, விடுங்க அண்ணமையன் தெரியல, அவர் எதை சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கடந்து போவாரா? ஒரு தவறான வார்த்தை. அந்த கேள்வி கேட்கிற நெறியாளர், கேள்வி கேட்கிறவங்க ஒரு பெண்ணு, உங்க கூட கட்சிக்காரர் 100 பெண்கள் இருக்காங்க, பெண்களை வச்சுக்கிட்டு அவங்க அக்கா தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு பேசுவீங்களா? நீங்க நோத்தனமான பேசுவீங்களா? இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவீங்களா? இவர் என்ன மனநிலை? இப்ப நேத்து போய் கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு இவரு, எனக்கு தலைவர் ஆயுதம் கொடுத்திருக்காரு, நான் வச்சு நீங்க வெறும் பெரியார்லாம் வெங்காயம், நான் வெடிகுண்டு, நான் வீசினா ஒண்ணுமே பெரியனா, இவ்வளவுலாம் பேசிட்டு நேரம் இங்க உள்துறை கைது பண்ணாம இருக்குமா? இந்தியா யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து கைது பண்ணுமா பண்ண மாட்டோமா? தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு கைது பண்ணாம இருக்க ஒரே ஆளு இந்த சங்கி சீமான் மட்டும்தான். ஏன்னா இவரோட அஜெண்டா என்னன்னா, இங்க திராவிட கட்சிகளை ஒழிக்கணும், திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும். கட்சின்றதை நீங்க திமுக அதிமுக பேசிட்டு போங்க. திராவிட யாரா இன்னைக்கு திராவிட எல்லா கட்சியிலுமே நெருக்கி எல்லாருமே திராவிடத்தை இருக்கிறாங்க, பெரியார ஏத்துக்கிறாங்க. அப்படின்ற போது பெரியார்ன்ற பிம்பத்தை உடைக்கணும். அதுக்கு உள்ள வந்தவன இவரை பத்தி நிறைய கேள்வி வந்தவன இப்ப எல்லா போராளிகளையும் இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, விடுதலை புலிகள் தலைவர் கூட இருந்தவங்க யாரும் முகத்தை அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டாங்க. இப்ப நான் பேசுறேன், எனக்கு அதுல எனக்கே முகம் காட்டியிருக்காரா? அவரோட குரல் வந்திருக்கும். அவர் ஜெனிவாலதான் இருக்காரு. இது அவரெல்லாம் 14 வயசுல அங்க போய் இருந்து ஆயுதத்தை தலை கொடுக்கல. 18 வயசுக்கு மேலேயுமே இவங்களை படிக்க சொல்லி இருந்திருக்காங்க. படிக்கலாம் வேணாம் அப்படி என்னோட, ஏன்னா அங்க கற்பழிப்புகள் இதெல்லாம் நடக்கும், மைண்ட்ல நடக்கும் போது நாங்க களத்துக்குதே வந்திருக்க மாட்டோம். 18 வயசு ஆனவனதான் அது களத்திலேயே விட்டுருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை ஒரு சொன்ன கடைபிடிக்கிற ஒரு தலைவர். இவர் ஒழுக்கம் கட்ட பொம்பளை பொறுக்கி இவர் 2008க்கு பின்னாடி இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? எப்படியா பண்ண ஒரு போராளி ஈழத்துக்காண்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவ வன்னியரசனை சிறையில இருந்து உண்ணாவிரதம் இருந்ததுனால நேரடியாக சந்திக்கணும்னு சொல்லி ஈழத்துக்கு போய் சந்திச்சாங்க. வன்னியரசன் சந்திச்சு புகைப்படம் வந்துச்சு, போனது கொண்டது. வன்னியரசனே அங்க இருக்கிறவங்களோட என்ன சொன்னாங்க, இப்ப சூழ்நிலை மாறுது, நீங்க எல்லாம் போயிருங்கன்னு இருக்காங்க. அப்ப அந்த 2007 கட்டத்திலேயே அதோட சூழ்நிலையே மாறுது. இவங்க முன்னாள் போராளின்னு சொல்லி சும்மா ஆள் கால ஒரு கதை, ஒருத்தர் சந்திச்சாரு, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சாரு, என்கிட்ட புகைப்படம் இருக்கு, எடுத்த நிறுவி. என்னைய பொறுத்தவரை நான் வந்து சொல்றதே பொய்ன்னு சொல்றேன். இதோட மட்டும் நிக்கல, சீமான் வந்து ஒரு விஷயத்த வந்து இங்க பரப்புரை செய்யறாருல, நானும் பிரபாகரனும் எவ்வளவு நெருக்கமான நபர்கள், எனக்கு துப்பாக்கி பயிற்சி சொல்லி கொடுத்தாரு, நீங்க சொன்ன மாதிரி பீச்ல நாங்க நடந்தோம், தம்பியை கவனிக்கிறது தான் முதல் வேலை, தம்பிக்காக மான சொல்றதுன்ற லெவல்ல இவருக்கு அவ்வளவு அந்யோன்யமாக பிரபாகரன் சீமானோட இருந்தாருன்றத அதை வந்து அவங்க ஆதரிக்கிற நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கமாக 2 பேரும் இருந்தாங்க, சீமான் சந்திச்சது உண்மை, 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமாக 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, நான் காஃபி குடிக்கும் போது பார்த்தோம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது என்ன? இது அவர் சொல்லும் போது சிரிப்பு. ஏன்னா தலைவர் அம்மா அப்பாவை சந்திக்கிறதுக்கே 2 வருடத்துக்கு ஒரு சந்திப்பாரு, குழந்தைகளையே சந்திக்க முடியாது. ஏன்னா அந்நியவங்கெல்லாம் குடும்பமே வேற இடத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா தலைவருடைய இடம்ன்றது டக்கு டக்குன்னு மாத்தி போறது. இவர் சொல்ற மாதிரி எல்லாம் முழுக்க பொய் தம்பி. அவர் ஒரு இயக்குனர். அவர் எல்லாருமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சீமான்ட்ட ஒண்ணு சொன்னோம்னா, சின்ன ஒரு லைட்டை போட்டோம்னா சீமான அதுக்குள்ள கதைகள் எல்லாம் சொல்லிடுவாரு. எங்களை கதை சொல்லுதானே எங்களை நம்ப வச்சிருக்காரு. அது மேடை நடிகர். இப்ப அப்படியே அஜித் விஜய் என்றவெல்லாம் திரையில் நடிச்சாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ரஜினி கமலுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஒரு கூட்டம் இருக்கும் நடிகர்ன்றதால. அவங்க எல்லாம் திரையில நடிச்சு கைத்தட்டு வாங்கி போயிருவாங்க. இவர் இயக்குனர்ன்றதுனால இவர் மேடையில் நடிச்சுட்டாரு, அதை நம்பிதானே நாங்க ஏமாந்தோம். இன்னைக்கு நான் அவ்வளவு எல்லாம் பேசுறேன்னு அவர் கூட நாங்க தானே இருந்தோம். சீமான் மேலூர்ல தாக்கப்பட்டாருன்னு சீமான் தாக்கப்பட்டாரு, அந்த டோல் கேட்டு அடிச்சுட்டு 8 நாள் மதுரை மத்திய சிறையில நான் தானே சீமான் காண்டி இருந்தேன். கட்சி வளரணுன்றக்காண்டி இலங்கையில காமராஜ் மன்மோகன் போய் கலந்து விடான்னு 8 நாள்ல பட்டினியா கடந்திருக்கேன் கட்சிக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவர் கூட இருந்திருப்பேன். அவர் அப்ப ஏன்டா சொல்றாரு, தம்பி அவனோட உயிர் முக்கியம், நீ அதெல்லாம் உண்ணாவிரத்தை முடிக்கும்னு சொல்லும் போது, ஆனா இப்பதானே ஒரு 8 பேர் கட்சியில சேர்ந்திருக்கான். நான் அந்த உண்ணாவிரத்து 8 நாள்ல தான் ஒரு 8 பேர் சேர்ந்தது கட்சியில. அதுல சேர்ந்தது என் மச்சினி ஒரு ஆளு. அப்ப எல்லாம் மச்சினி எல்லாம் இல்ல, நான் புது ஆளுகள் அப்பெல்லாம் வந்து இணைஞ்சது. அப்ப சொல்றேன், ஆனா இன்னும் ஒரு 4 நாள் இருக்குனே வெளியுறவுத்துறை போய், ஏன்னா நம்ம மன்மோகன் போய் கலந்துக்கறல, வெளியுறவுத்துறை அமைச்சர் அனுப்புறாரு. ஆனா அவங்க கலந்துக்க உடனே நம்ம கட்சி வளர்னா நான் இருக்கனே, உடம்பு நல்லாத்தே இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு 5-6 நாள் தற்கொலை முயற்சி கைது பண்ணி காவல்துறை மருத்துவமனை கொண்டு போயிருச்சு. மருத்துவமனையும் வாயில கருப்பு தண்ணி கட்டிக்கிட்டு நாங்க குளுக்கோஸ் எதையுமே எடுத்துக்கறல. இவர் 8வது நாள் வந்து எங்களை முடிச்சு வைக்கிறாரு, உண்ணாவிரத்தை முடிச்சு வச்சு. அப்ப என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ என்ன கட்சிக்குள்ள இருக்கேன் புரட்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னே மாதிரி ஆளுகள் எல்லாம் இருக்க மாட்டாங்க, விரல விட்டு எண்ணி போடலாம், நீ கட்சிக்கு வேணும், இந்த இனத்துக்கு வேணும், உண்ணாவிரத்தை முடிக்கணும்னா. அப்ப என்ன இவர் அண்ணன் நாங்க இப்ப அவெல்லாம் சொல்லுவாரு, ஒரு வாகனத்துல கூட்டிட்டு போவோம். அப்ப என்ன சொல்ற, தம்பி இப்படிலாம் ஒத்த வண்டியில கூட்டிட்டு போதியா, அருண் சொந்த ஊர் போகும்போது 2 வாகனம் 3 வாகனத்துல போவோம். தம்பி அவன் வரலையா பாதுகாப்பு வேணும்டா தம்பி. அப்ப காங்கிரஸ், அப்ப
அப்படின்ற மாதிரி எங்க ஏடிஎம்கே இருந்துச்சு, மேல காங்கிரஸ் இருந்துச்சு. அப்ப நான் சொல்றது 2012, 13 அந்த டயத்துக்கு இல்ல. அப்ப போகும்போது அவர் சொல்றாரு, அண்ணே அப்படி உங்களை யாராவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க குறுக்க விழுந்து எங்க உயிரை கூட கொடுப்போம்னே, உங்களை காப்பாத்திருவோம்னே. என்ன சத்தியமா என் தலைவர் மேல பிரபாரம் சத்தியம் படி சொல்றேன். அவருக்கு ஒரு பிரச்சனை, தலைவருக்கு எப்படி கருப்புலிகள் இருந்தாங்களோ அப்படி உங்களுக்கு நாங்க இருப்போம். ஆனா இன்னைக்கு நான் அவரோட பேசுறேன்னா என்ன அர்த்தம்? இவன் முழுக்க முழுக்க எங்க நாங்க எதுக்காண்டி இவனை ஆதரிச்சோமோ அதுவே பிராட் இல்ல. நீங்க ஒரு சொல்லுங்க, முதல் கோணம் முற்றிலும் கோணம் தான். நீங்க புகைப்படம் எடுக்கவே இல்லை, தலைவரை சந்திக்கவே இல்லைன்னா அப்ப நீங்க எல்லாமே பொய் தானே. அப்புறம் இட்லி கறி ஆம கறி படம், இந்த படம் அந்த படம், நானும் சில படம் எடுக்கணும்னா படம் வெளியே விடுங்க. உங்களுக்கு சீமானை ஆதரிக்கணும்ன்ற கட்டாயம் எதனால ஏற்படுது? நானும் ரவுடிதான் சொல்லி என்ன கைது பண்ணி கை ஒண்ணும் பாப்பல இல்ல வடிவேலு அந்த படத்துல மாதிரி இன்னைக்கு உண்மையான போராளிகள் எல்லாம் இருக்கா, வெளிநாட்டுகள்ல இருக்கா இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி முகத்தை காட்டி சீமானுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாமே உண்மையான போராளிகளா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்ல. போராளி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு தவறுல சில தவறுகளை தலைவர் மன்னிச்சும் போது இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி தப்பிச்சு போனவங்களா இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா சீமான அவங்களும் ஒரே இதால இருக்காங்கல்ல, இதுல இவங்க ஏதாவது இயக்கத்துல தப்பு செஞ்சா வெளியே அனுப்பியிருப்பாங்க. அப்படி இருந்தவங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்குள்ள இருந்துகிட்டு இன்னைக்கு அவங்க உடம்புல நான் சொல்றவங்களுக்கு எல்லாம் காலில் அடிபட்டு ரெட்டை உடனே காலு கட்ட வச்சிருக்காங்கன்றது சொல்றேன். அவர் மனைவி போராளி, நான் சொல்ற மனைவி போராளி. அவர் மூஞ்சி சிதைக்கப்பட்டு மூஞ்சி கேரளாலதான் பண்ணிருக்காங்கன்றத கூட சொல்றானே. இவ்வளவு போய் சொல்ல முடியும் ஒரு மனிதன்? என் தலைவர் பிரபாகர் மேல சத்தியம் மட்டும் சொல்றேன். நான் சொல்றது 100%. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் சத்தியமா இல்லாம போயிருவேன். ஏன்னா மாவீரர்கள் இருக்கான்றத நான் நம்புறேன். மாவீரர் எண்ணற்ற பேர் இறந்திருக்காங்க. ஒருத்தர் இறந்து நீங்க திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் இறந்துட்டாவே அவங்களோட ஆவிகள்லாம் பழிவாங்கன்னு அங்க உயிரை கொடுத்து சைனடை கடிச்சு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. அந்த இறந்தவங்க பிணத்தை கட்சி ஆரம்பிச்சுன்றது சீமான் சொன்னார். அப்ப அந்த முழுக்க நீ பொய்யா பேசிக்கிட்டு நீ மாவீரர்களை சொல்றீல, நீ சீமான் இன்னைக்கு நான் சொல்றேன், சீமான் குடிப்பாரா? நீங்க சொல்லுங்க, சீமான் குடிப்பாரா குடிக்க மாட்டான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருமாவளவன் பழக்கம் இல்ல, அண்ணன் வைகோ அது பழக்கம் இல்ல, அண்ணன் வேலுமுருகன் அது பழக்கம் இல்ல. எனக்கெல்லாம் அவங்க சொந்தக்கார சுருத்துக்காரலாம் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்? உன் கட்சியில மாவட்ட செயலாளர் வந்த நான் சொல்றேன் இல்ல, நீ குடியார பயிர் பாத்திருக்கேன். நீ குடிச்சு உன் பக்கத்துல போது வாடகை அடிச்சிருக்குல்ல. நீ எங்கிட்ட மலுக்குறதுக்கு தலைவருக்கு முன்னாடியே அந்த பொதுச் செயலாளர் குடிப்பாருன்றது என்கிட்ட பதிவு உண்டு. அவர் இறந்துட்டதுனால பேர் அவ்வளவு பயன்படுத்த விரும்பல். இந்த கன்ஃபியூஷன்ஸ் இந்த சீமான் மேல வந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் இது எதுவுமே தம்பிகளை அசைக்காமல் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்னாலும் அண்ணன் பார்த்தாரோ பார்க்கலையோ அதான் முக்கியம் கிடையாது எங்களுக்கு. நீங்க 2010 கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது இருக்க மாவட்ட செயலாளர் இருக்கிறதுல நீங்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, இவரை 2010 இருந்து கூட இருக்காருன்னு சொல்லுங்க. யாரையா ஒருத்தர், ஒரு 2-3 பேர் இருப்பாங்க குடியார பயிருக்கு பின்னாடி இருக்கிறவங்க. அவையெல்லாம் மாநில பொறுப்புன்னு சொல்லி போட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அறிவு சார்ந்த ஆளுகளை சீமானுக்கு பிடிக்காது, திறமையான ஆட்களை சீமானுக்கு பிடிக்காது. அப்படிலாம் யாருமே அதுல இல்ல. இப்ப இருக்கிற ரசியம் நடப்பானமே பொட்டமனே அவளை சீக்கிரம் தலைவரை சந்திச்சிட முடியாது. பொட்டமனே சந்திக்கிறாத்தாலும் கூட அங்க முறைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கு இந்தியால. இப்ப ஐயா நெடுமாறண்டையோ அண்ணன் திருமாவளவன்டையோ யார்கிட்ட பேச நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் பேச முடியும். இது எதுவுமே இன்னைக்கு அவர் அவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. பட் சீமான அது குறித்து எந்த ஒரு சட்டையும் செய்யாமல் அவரு வழக்கமா என்னென்ன பண்ணுவாரோ, என்னென்ன அந்த பந்தாவா பேசுவாரோ எல்லாத்தையும் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேசுறதா. நான் இப்ப ஊடகம் கூட பேசி அவர் காரி துப்புனா கூட தொடச்சு விட்டு போயிருவாப்புல. இன்னைக்கு அரசியல் கட்சி வச்சு நடத்துறதுக்கு தரங்கட்டாலு இவருக்கு கொடுத்த RSS பிஜேபி கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப விஜய் ஆரம்பிச்சோன்னு பதறாரு. இப்ப அவங்க பக்கத்து பிஜேபி மாறிட்டு இவரை கலட்டி விட ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால இவரா போய் ஆதரிக்கிறாரு. விஜய்க்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டு இவரை கலட்டி வர போறதுனால சில இது வெளியே வருது. இப்ப இவரை பத்தி சில உண்மைகள் வெளியே வர்றதே எனக்கு என்னமோ உளவுத்துறை தான் இப்படி பண்ணுதா அப்படின்றது சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவரை கைவிட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கையை விட்டுறாதீன்னு சொல்லிதான் இவர் ரங்கராஜ் பாண்டே அறிஞர்ன்றாரு, அச்சுராஜாவை அறிஞர்ன்றாரு. இங்க என்னமோ சீமான் முதலமைச்சர் ஆனா அங்க தனியில அடைஞ்சிருமா? இங்க ஐயா கலைஞர் முதலமைச்சரா இருந்தாலும் சரி, ஐயா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அடைஞ்சிருமா? ராஜீவ்காந்தி இறந்தவனோட யாரோட ஆட்சி கலைக்கப்பட்டது? இதே திமுக ஆட்சி தான். எதனால கலைக்கப்பட்டது? விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருக்கான்ட்டு. அப்ப என்ன, நீ அந்த ஆட்சி அதிகாரத்தை இழந்தவளை நீ திமுக கொண்டு போய் இன்னைக்கு நீ என்ன சொல்ற, இந்த இனத்தை அழிச்சதை போய் நிப்பாட்டு. திமுகவே இன்னைக்கு புலிகள் திமுகவே இன்னைக்கு ஆதரவு திமுக ஆட்சி கலைச்சு விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு இந்திய ஒன்றியத்தை மீறி எல்லாம் இங்க ஒண்ணு நடக்காது. முதலமைச்சரா இருக்கவோ அப்பெல்லாம் செய்ய முடியாது. நான் போய் நாளைக்கு ஒரு எம்பிக்கு போய் நான் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்குறேன்னா சில உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் இந்த இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒருபாடு கட்டுப்பட்டு நான் செயலாற்றுவேன்னு சொல்லிதான் மனுவே தாக்கல் பண்ண முடியும். அப்ப அவங்க பதவியில சட்டம்னா முதலமைச்சரா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் ஒரு உறுப்பினர் பத்துக்கிறாங்கன்னா அதுல மீறி எல்லாம் செய்ய முடியாது. அப்படி மீறி செய்யறாங்க அவன் குடும்பி
ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. ஒன்றிய அரசு நினைச்சா ஆட்சியை கலைச்சு விட்டுரும். ஆளுநரை வச்சு உடனே டிசைட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தெரியும். இவங்க போற போக்குல சும்மா திமுக 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 நினைச்சா என்ன செய்ய முடியும்? ராணுவத்தை அனுப்ப முடியுமா? என்ன செய்ய முடியும்? இந்திய ராணுவம் ஈழத்துல இருந்து வரும்போது போய் அந்த விமான நிலையத்துல கலைஞர் போய் சந்திக்கவே இல்லை. இதெல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுக்கே தெரியல. அந்த கட்சிக்குள்ள இருக்கும்போது தெரியல. நீ கேட்பிய உங்களுக்கு முன்னாடி தெரியாத? நீ சத்தியமா தெரியல. இப்ப போய் புத்தகங்களை படிக்கிறோம், பெறட்டுறோம், பெரியாரா படிக்கிறோம், அண்ணாவை படிக்கிறோம், கலைஞர் படிக்கிறோம். ஏண்டா இவர் கைய தூக்குறாரு, வீட்டுக்கு தூக்குறாருல, கையை இப்படி தூக்குறாருல. இந்த கையை தூக்குறாரு அண்ணா அன்னைக்கே செஞ்சிருக்காரு. அண்ணாவோட பழைய பேச்சுகளை பாருங்க, கலைஞரோட பழைய பேச்சுகளை பாருங்க. இவர் இவர் எதுலயா சரியா இருந்திருக்காரா? இவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எதுலயா சரியா இருந்திருக்காரு சொல்லுங்க. இப்போ ஒரு தங்கச்சியில அவனை வேட்பாளர் நிக்குது, அந்த தங்கச்சிக்கு அவனை பத்தி நல்லா முழுசா தெரியும். வேற வழி இல்லாம அது என்ன நிக்குதுன்னா, அதிமுக திமுக போய் நம்மளால வளர முடியாது. தெரிஞ்சோ தெரியாம இல்ல இருந்துட்டோம். இவங்க குடியார பயலுதான், கெட்டவங்க தான். வேற வழி இல்லாம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம். ஏன்னா ரசிகர் கூட்டம் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. காலியமான ஒரு துறைமுருகன் விசில் அடிக்கிறது. இப்படி ஒரு இதுக்கு அடிமையாயிட்டாங்க. சீமானே என்னன்னா ஒரு பேச்சுக்கு ஒரு முதல்ல ஆரம்பத்துல 2012-13 யாராவது விசில் அடிச்சா சத்தம் போடுவாரு. அது வெறும் இப்ப அவர் ஆதரிக்கிறாரு, விரும்புறாரு. அப்ப என்னன்னா இவர் சொகுசான வாழ்க்கை. அவர் சொல்றாரு வருங்க, கைது பண்ண இப்ப எப்படியாவது கைது பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாங்க? கைது பண்ணாதான் கட்சி வளரும். நானும் என்னைய கைது பண்ண சொல்றாரு. இப்படியா கொண்டவனுக்கு நீங்க எப்படி நீங்க முன்னாள் போராளின்னு சொல்லி உங்களுக்கு மான சூடு சொரணை வெக்க இருந்தா இப்படி கொண்ட மானம் கட்ட பயலுக்கு நீங்க எப்படி ஆதரிப்பீங்க? நீங்க அதுக்கு சொல்லுங்க. நீங்க இவனை ஆதரிச்சீங்கன்னா நீங்க தலைவரோட ஒழுக்கத்தையும் நேர்மையும் நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி, நீங்க புலிகள்ன்றதே கொச்சப்படுத்துற மாதிரி. இன்னைக்கு முதலமைச்சர் நல்லவரா இருக்கிறத கட்டு இவர் கண்டுக்கிறாம இருக்காரு. இன்னைக்கு அந்த அம்மையார் இருந்ததான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மையார் முதலமைச்சரா இருந்து இவெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா செப்பையை ஒடிச்சிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு சில இடத்துல கருத்தியல் சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கருத்தியல் ரீதியா பேசட்டும், வேணா அவனை கண்டுக்க வேணாம்ட்டு. ஆனா அந்த அம்மையார் இருக்கும்போது இப்படி சொல்ல முடியுமா? அந்த அம்மையார சொல்றிய 2 ஆண்களுக்கு நடுவுல போய் படுத்திருக்கு. அந்த அதிமுக எடப்பாடிக்கு ரோசா வேணாமா? அந்த ஓபிஎஸ்க்கு ரோசா வேணாமா? ஏண்டா உங்க பெத்த தாயின்றிய, புரட்சி தலைவின்றிய, புரட்சி தலைவி போய் 2 ஆண்களுக்கு நடுவுல படுத்திருக்கின்ற அவனை எப்படா நீ ஆதரிக்கிறிய? அவனை நாளைக்கு நீங்க கூட்டணி வந்தா ஏத்துக்கிறீங்களாடா? இவங்க என்ன இருக்கு? இன்னைக்கு ஹெச் ராஜா சீமான ஆதரிக்கிறானா என்னடா? என்ன அர்த்தம்? ஹெச் ராஜாவெல்லாம் நாங்க மனுஷனாவே மதிக்க மாட்டோம். நீ அவனோட மோசம் அவன் உனக்கு ஆதரிக்கிறான்னு அர்த்தம். இதே சிவகங்கையில இவங்க முழுக்க ஹெச் ராஜாவெல்லாம் எதுக்குற மாதிரி முழுக்க இவங்க தந்தி டிவில மக்கள் மூல நிகழ்ச்சி நடத்தினது எல்லாமே இப்ப இந்த ஊடால கூட இருக்கு. ராஜபக்சேக்கு மூலமா சீமானுக்கு நிதி வந்திருக்குன்றான். அதுபோல இன்னொன்னு சொல்றேன். ஒரு குட்டின்றவர் 2012 சீமான சந்திச்சிருக்காரு. அவர் புலிகள் இயக்கத்துல இருந்தவர். இவரை சந்திச்சு மறுநாள்ல இருந்து அவர் இன்னும் காணாமா. அவர் இன்னும் அவர் இறந்தாரா இருக்காரான்னு தெரியல. நீங்க கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், தஞ்சாவூர் புவன்குமாரா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க மதுரையில வெற்றி கேள்வி யாரு கேட்பான்னு நினைக்கிறாங்களோ எவ்வளவு எதிர்காலத்துல கேள்வி கேட்பேன். நாளைக்கு நம்மளே செத்து போயிட்டா இந்த நாம் தமிழர் கட்சின்றது நம்ம கொண்டாடிட்டு போனோம்னா இவங்க எல்லாம் கேள்வி கேட்குறது எவையவே கேள்வி கேட்பானோ, தலைவரை முழுசா நேசிச்சானோ, இந்த இனத்தை நேசிக்கிறானோ அவனை ஃபுல்லா ஓரம் கட்டினாங்க. பிரபாகரன்ற பேரை உச்சரிக்கிறது கூட தகுதி இல்லாத ஆளு, இந்த தரங்கட்ட ஆளு. நான் தரங்கட்ட சங்கி சீமா சொல்றேன், பேரை கூட பயன்படுத்த கூடாது. இன்னைக்கு என் பேரை வேங்கின்ற பேரை பிரபாகரன் சேர்த்து கெஜெட்ல மாத்திருக்கேனா நான் நிஜாம்பா கூட போட மாட்டேன். நீ சத்தியம் மட்டும் சொல்றேன். நீ சத்தியம் பண்றா நாய் பேல குடியார பயன் பொம்பளை பொறுக்கி நீ தலைவர் படத்தை நீ எப்படா பயன்படுத்துவ? நீ வழக்கு போடுறா என் மேல வேணும்னா நான் மாவட்ட செயலாளர் தான்டா. எந்த நீதிமன்றத்துக்கு வேணும்னாலும் கேட்கறேன்டா. நீ வாடா. என்ன இருக்கு உன்னை பேசுற? நீ காசு சம்பாதிச்சு கொள்ளையடிச்சிட்டு போ. ஈழத்தமிழ்கிட்ட எங்கேயுமே காசை வாங்கி கொட்டிட்டு போடா. ஆனா தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படியே புனிதர் மாதிரி பேசுறியாடா. கடற்கரை நடந்தாரு, இட்லி கறி ஆமக்கறி, நீ எங்கடா கொண்டு தலைவர் சேர்த்திருக்க? சில பேர் இன்னும் போராளிகள் சொல்றாங்களா தலைவரை கொண்டு தலைவரை எப்படி சேர்த்தான்? ஐயா வைகோ ஆன திருமாவளவன் சந்திச்சுட்டு தலைவரை போராளியே தெரியும். இன்னைக்கு திராவிட கழகத்துல தங்கச்சி மதிவதனின்னு பேர் இருக்கேடா. அந்த தங்கச்சிக்கு 25 வயசு இருக்கும். திராவிட கழகத்துல இருக்க பேர் தானே மதிவதனி வச்சிருக்காங்க. என் மயன் பேர் என்னடா பாலச்சந்திரன். உன் கட்சியில விட்டு விலை இருக்கும் போது கூட என் மயனுக்கு பேர் வச்சிருந்தாடா பாலச்சந்திரன். நீ எண்ணற்ற நீ இப்ப போற போக்குல போய் எல்லாத்தையும் எதிரியாக்குற என்ன அர்த்தம்? என்ன பேரு நீ மாத்திர? நீ உண்மையா இருந்திருக்கியா? உன் பேரு சைமன் ஒத்துருக்கியாடா? சைமன் ஒத்துருக்கியா? நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன் இல்லடா. என் பேரு எங்க ஐயா அப்பா வச்ச பேரு எங்க ஐயா அப்பா வச்ச பேரு குலசாமி பேரு ஐயனாரு. ஆனா எங்க அப்பா அம்மா வச்ச பேரு வேங்கை. டிசியில கொடுத்தது மாத்திர பிரபாகரன் சேர்த்து கெஜெட்ல மாத்திரேன். ஏன்னா அம்மா அப்பா வைக்கிறதானே பேரு. நீ சொல்லு, உங்க அப்பா உனக்கு சீமான பேர் வச்சாங்களா? சொல்றான். தாய் கூப்பிடணும்டா
நீ எல்லாத்தையும் புனிதர் கட்டு கட்டி நீ எந்த வழியில நீ தகுதியா இருந்திருக்க சொல்லு, அதை ஒத்துக்கிறியா? உன்னோட பாஸ்போர்ட்ல இருக்கு, அதை ஒத்துக்கிறதுக்கு எனக்கு எதையுமே ஒத்துக்கிற மாட்டேன். பயந்தொழி போய சில தப்பு பண்ணாலும் ஒத்துக்கிறோம்ல. நான் சொல்றேன் இப்ப எனக்கு 2013 மது பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. இப்ப விட்டு 13 வருஷம் ஆச்சு. என்கிட்ட நிஜாமா கூட போட மாட்டேன். நீ சொல்ற நாய்ப்பையில 2013 14 வரை நீ பாருங்களேன், சீமானோட பழைய பேச்சுல பாருங்க, இட்லி கறி ஆமக்கறி எல்லாம் இருக்காது. அந்த புகைப்படம் மட்டும் தலைவரை சந்திச்சேன்னு இருக்கும். இவ்வளவு கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப போய் என்ன தலைவரை போய் சந்திச்சுட்டு வந்த மாதிரி ஊடக புதுசு புதுசா வந்து கதை வர்றேன். இப்ப அங்கே தொட்டு இங்கே தொட்டு தலைவரோட மயமனையே கொச்சப்படுத்துறியா நீ? அந்த மாவீரர் குடும்பத்துல தலைவரோட பிள்ளையே நீ வந்து போற போக்குல பேசிட்டு போறீங்கன்னா இவன் என்ன நினைக்கிறானா, என்ன பண்ண போறியன்னு கேக்குறான். உனக்கு என்ன எதையாவது பேசி கைது பண்ணணும். இவனை நோக்க இப்ப கைது பண்ணணும். இதை போல செய்தியாக்கணும். அன்னைக்கு மண்டபத்துல உங்களுக்கே தெரியும், மண்டபத்துல கைது பண்ணா சாயந்தரம் விட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் மாலை விட்டுருவாங்க. இப்போ ஒரு ட்ரிப் ஏதோ ஒரு போராட்டத்துல போய் கைது பண்ணான்னு சொல்லி இங்க சில இதெல்லாம் அங்க எல்லா மாவட்டத்திலும் சில மாவட்டத்துல போய் எங்க நாம் சீமானை விடுதலை பண்ணும். இவங்க ஒரு அரசியலாக்க பாக்குறாங்க. இப்ப எனக்கு என்னன்னா எப்படியாவது ஒரு மாசத்துக்கு முன்னே வைக்கின்ற இவனை கைது பண்ணி பெரிய ஆளாக்க கூடாதுன்றத அவர் முதலமைச்சர் நினைக்கிறாரு. நம்ம இந்த போராளிகள் விஷயத்துல சீமான் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதை நீங்க ரொம்ப விலாவரியாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த விவகாரம் தொடர்பாக நம்ம பேசலாம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியாக கலந்து உங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.